இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. பெரியாரின் பேத்தி என கிண்டலாக அழைக்கப்படும் மதிவதனி இப்போது பொய்களின் இளவரசி என நெட்டிசங்களால் விமர்சிக்கப்படுகிறார். இதற்கு காரணம் என்ன? அப்படி மதிவதனி கூறிய பொய்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை ட்விட்டர் இருந்துச்சுன்னா, கலைஞர் காலத்திலேயே ட்விட்டர் செயல்பாட்டில்தான் இருந்தது. ஆனால் கலைஞர் காலத்தில ட்விட்டர் இல்லை என மதிவதனி பொய் கூறுகிற இது திட்டமிட்டு கூறப்படும் பொய்யா அல்லது அறியாமையால் கூறப்படும் தவறா என்பது தெரியவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். எண்ணிக்கையில் தவறு என்று சொல்கிறார்கள். அக்கா மதிவதனி அடுக்கிய அடுத்த பொய், தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கில் படிப்பகங்கள் நூலகங்கள் உள்ளன. ஆனால் குடிப்பதற்கு டாஸ்மாக் வெறும் 500 மட்டுமே உள்ளது என்று கூச்சமின்றி பொய் கூறுகிறார் மதிவதனி. தமிழ்நாட்டில் நடக்கும் டாஸ்மார்க் அவலம் குறித்து சிறு குழந்தைக்கு கூட தெரியும். இப்படி இருக்கும் நிலையில் மதிவதனிக்கு தெரியாமல் இருப்பது வேடிக்கையும் கூச்சம். இதுதான் பெரியாரின் பேத்திகளின் மேடை பேச்சு. லட்சணமா என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றன. கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமாயிருக்கு. யாரால் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது? RSS ஓபன் அஜெண்டா. கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிகளுக்கு அருகிலும் யார் போதை பொருளை விக்கிறாங்க, யார் மது கடையை திறந்து வச்சிருக்காங்க, நாடே பாத்துட்டு இருக்குது. நீங்கெல்லாம் இதுக்குதான் பேசுவீங்க, இதுக்கு பேச மாட்டீங்க, நீங்கெல்லாம் அப்படி, நீங்கெல்லாம் இப்படி பணம் வாங்கிட்டியா என்று கேட்கக்கூடிய அனைவருமே பிஜேபி RSS ஸ்லீப்பர் செல் தான். RSS ஒரு சுற்றறிக்கை கொடுத்தது. RSS 2003 ஒரு ரகசிய சுற்றறிக்கை வந்தது. அதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு சாராயத்தை கொடுங்கள், கஞ்சாவை கொடுங்கள், போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்துங்கள். அந்த இளைஞர்களுக்கு போதையையும் சாராயத்தையும் கொடுத்து RSS ஆள் சேர்க்கிறார்கள். போதை வஸ்துக்களை கொடுத்துதான் RSSல ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. நான் மக்கள் கிட்ட வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கூட்டம் நடத்துவதற்காக கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கிய கட்சி எது அப்படின்னு மக்கள் கிட்ட கேள்வி கேட்டா எல்லாருமே விடியல் கட்சியை தான் கை காட்டுவாங்க. இந்த உண்மை அக்காக்கும் தெரியும், ஆனா தெரியாதது போல நடிக்கிறேன். பெண்களை தெய்வமா மதிக்கிறவங்க தான் RSSல இருக்கிறவங்க. ஏன்னா RSS தகாத வார்த்தையில பேசின உனக்கு எதிர்வினை ஆற்றாம இருக்காங்க பாரு, அதுதான் RSS.